Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களை ஆதரித்து நடிகர் சரத்குமார் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சுமார் 18க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திறந்தவெளி ஜீப்பில் சென்று அவர் ஆதரவு திரட்டினார். அப்போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலைகள் அணிவித்தும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சடையம்பட்டியில் பிரச்சாரம் தொடங்கி சத்திரப்பட்டி, மேட்டுப்பட்டி, நாரணாபுரம், மேலப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்குகள் சேகரித்தார். சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு கோரிக்கைகள் அனைத்தும் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து 7000 பண்ணை பகுதியில் நடிகர் சரத்குமார் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது வழிநெடுகிலும் பொதுமக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மத்திய அரசிடம் ஆண்டுதோறும் நிதியை பெற்றுக்கொண்டு மத்திய அரசு தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்று திமுக அரசு பொய் பிரச்சாரம் செய்கிறது. இதுவரை மத்திய அரசிடமிருந்து ரூபாய் 11 லட்சம் கோடி தமிழக அரசு நிதி பெற்றுள்ளது. தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா மற்றும் போதை கலாச்சாரம் உள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது. சிறுவயது குழந்தை முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைகள் தலைவிரித்து ஆடுகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு அமைந்தால் மட்டுமே தமிழகம் சுபிட்சம் பெறும் என்று அவர் கூறினார். பட்டாசு, தீப்பெட்டு தொழிலை பாதுகாக்க அதிமுக தலைமையிலான பாரதிய ஜனதாவிற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். விலை உயர்வை கட்டுப்படுத்த அதிமுகவில் மட்டுமே முடியும் என்று கூறினார். சாத்தூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரச்சாரத்தின் போது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு மாலை அணிவித்தும் சரத்குமார் அவர்களுக்கு வேல் வழங்கியும் கட்சி நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தில் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் சந்தோஷ்குமார், பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர்.